வணக்கம். இது சீசன் 2 ஆஃப் குட்டி ஸ்டோரி வீக்லி மோட்டிவேஷன். கண்மணின்னு ஒரு பொண்ணுக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசை. அந்த பொண்ணு தன்னோட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய பள்ளியில் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு அவங்களோட கிராமத்தில் ஸ்கூல் கிடையாது. வீட்டில் ரொம்ப அடம் பிடிச்சி பக்கத்து டவுனில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் டீச்சர் வராங்க. கண்மணியை கூப்பிட்டு கிளாஸ் டீச்சர் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கிளாஸ் டீச்சர் கொஞ்ச நேரம் கழிச்சு நேற்று நடத்த லெசன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம். அதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. கண்மணி கிட்ட நீ இப்பதான் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கனால உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் எழுதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டீச்சர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா ரைட் 7 wonders, அதாவது 7 அதிசயங்களை எழுதுங்கன்னு சொல்லி மேம் சொல்றாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சில யோசிச்சு எழுதிட்டு இருக்காங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு டீச்சர் பேப்பர் சர்வ் பண்ண சொல்றாங்க. எல்லாரும் சர்வ் பண்றாங்க. கண்மணி இன்னும் யோசிச்சு எழுதிட்டு இருக்காங்க. மேம் கிட்ட போய் இன்னும் முடியலன்னு கேட்கும் பொழுது கண்மணி எந்த 7 wonders எழுதணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பேப்பர் சர்வ் பண்றாங்க. மேம் எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டு ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிலர் எல்லா 7 wonders எழுதியிருக்காங்க, சிலர் கொஞ்சம் மட்டும் எழுதியிருக்காங்க. லைக் கிரேட் வால் ஆஃப் சைனா, கொலோசியம், கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா, லீனிங் டவர், தாஜ்மஹல், ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் சொல்லி எழுதியிருக்காங்க. டீச்சருக்கு ரொம்ப ஹாப்பி, என்னமோ கொஞ்சமாச்சும் மறக்காம எழுதியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லாஸ்டா கன்வெர்ட் பேப்பர் எடுத்து ரீட் பண்றாங்க. அதுல 7 wonders என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, என்னால பார்க்க முடியும், என்னால பேச முடியும், என்னால கேட்க முடியும், என்னால திங்க் பண்ண முடியும், என்னால மற்றவங்களுக்கு அன்பு செலுத்த முடியும் சொல்லிட்டு ஃபியூ திங்ஸ் எழுதியிருக்காங்க. டீச்சர் ஸ்டன் ஆகுறாங்க. ரைட் 7 wonders, அப்போ இதுவும் தானே ஒண்டர்ஸ்ல வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த ஒண்டர்ஸ் கிடைக்கிறது கிடையாது. கரெக்ட் தானே? வேல்யூ வாட் யூ ஹேவ், யூஸ் வாட் யூ ஹேவ், ட்ரஸ்ட் வாட் யூ ஹேவ். நான் யாரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஹூ இஸ் இன்ஸ்பிரேஷன் யாராவது கேட்டால் எனக்கு அப்போ தோன்ற ஏதோ ஒரு ஃபேமஸ் பர்சன் நேம் சொல்லுவேன். அவங்களுடைய ஸ்டோரி படிச்சிருந்தா கூட எனக்கு அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் வந்திருக்காது. காலேஜ் டைம் வரைக்குமே நான் இதை தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு அது ஒரு ரியல் மீனிங் புரிஞ்சுச்சு. இன்ஸ்பிரேஷன் ஃபேமஸ் பர்சன் நேமை மட்டும்தான் இருக்கணும் கிடையாது. நம்ம ஃபேமிலி இருக்கக்கூடிய அப்பா அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் உங்களுக்கு ஏதாவது வகையில் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்களும் அவங்களும் தான் இன்ஸ்பிரேஷன். எப்பவுமே நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணாவே போதும். மற்றவங்களுக்காக நம்ம டைரக்ஷனை மாற்ற தேவை கிடையாது. ஆனால் சிலர் அதை என்கரேஜ் பண்ணாதனால நம்ம சின்ன வயசில் நம்மக்கிட்ட இருந்த டேலண்ட்ஸ் வெளியே தெரியாமே சும்மா படிக்கிறதுலே போயிடுது. உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண கற்றுக் கொடுங்க. அவங்களுடைய தாட்ஸுக்கு வேல்யூ கொடுங்க. Celebrate your individuality because no one else can do that. இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நியூ லிசனர்ஸ் என்னுடைய ஓல்டு எபிசோடும் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வெனஸ்டே ஒரு நியூ ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Satish Venkatachalam.